இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் அன்பை அவர் மீட்பனாம். தேடித்தவர் ஆலய தேவாலயத்துள்ளே வாருங்கள். மாயந்து அவர் திவ்ய நாமத்தை கொண்டாடுங்கள். கர்த்ததயான இரக்கம் அவருக்கு என்றும் உள்ளதே. அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஜெபம் செய்யக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கேருபீன்களாலும் சீராவின்களாலும் வானதூதர்களாலும் போற்றப்பட்டுக் உள்ளதான இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்மை போற்றி பாடி உம்முடைய நாமத்தை ஆராதிக்க நீரெனதுதான கிருபைகளுக்காக ஆண்டவரையுமே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரையுமே துதிக்கின்றோம். விசேஷமாக அகில உலக ஓய்நாள் பாடசாலை தினத்தை முன்னிட்டு எங்களுடைய ஓய்நாள் பாடசாலை ஆசிரியர் பிள்ளைகள் நடத்த போகிறதான இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கின்றோம். ஆராதனை நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதனை துவக்கம் முடிவரை உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கின்ற தாவே, ஆராதனையிலே பங்கு கொள்கின்றதான யாவரையும் பலப்படுத்தும் விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வந்திருந்தான யாவரையும் எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதனைக்கு வந்து கொண்டுதான பிள்ளைகளும் ஏற்ற நேரத்தில் வந்து இந்த சிறப்பு ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இந்த ஆராதனை மூலமாக வருகிறதான துதி, கனம், மேன்மை, மகிமை இவையாவும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகின்றேன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அகில உலக ஓய்வுநாள் பாடசாலை சிறப்பு ஆராதனை இந்த நாளில் நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் நடைபெறுகிற இந்த அகில உலக ஓய்வு நாள் சிறப்பு ஆராதனையை நாம் தொடக்கம் முதல் முடிவு வரை தேவநாம மகிமைக்காகவும் அவருடைய நாமத்தை துதிப்பதற்காகவும் நாம் வந்திருக்கிறோம். அதற்காக இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் விளங்கும்படியாக கர்த்தரை முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவதாக இந்த அகில உலக ஓய்வு நாள் பாடசாலையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது சபை போதகர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மூன்றாவதாக நம்முடைய சபை விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் இந்த அகில உலக ஓய்வு நாள் பாடசாலை சிறப்பு ஆராதனைக்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நான்காவதாக இந்த அகில உலக ஓய்வு நாள் பாடசாலையில் பங்கு கொண்டிருக்கின்ற
ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த அகில உலக ஓய்வு நாள் பாடசாலையை சிறப்பித்து நடத்துவதற்காக கர்த்தருக்கு பயந்து அந்த ஆராதனையை செய்வதற்காக ஒழுங்குபடுத்தி வந்து கொண்டிருக்கின்றதான ஒவ்வொரு ஓய்வு நாள் பாடசாலை மாணவ மாணவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த வரவேற்பையை முடித்துக் கொள்கிறேன். தேவநாம மகிமைக்காகவும் அகில உலக ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் பிள்ளைகளுக்கான சிறப்பு ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் யாவரும் எழும்பி நின்று ஞான பாடல் 97 பாடுவோம். எல்லாருக்கும் மா உன்னதர். ஞான பாடல் 97. எல்லாருக்கும் மா உன்னதர். கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க 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 இயேசுவே வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 இயேசுவே விண்ணோர்களோடு மண்ணோடும் என்றைக்கும் வாழவே பரம வாசல் திறந்தோர் நீர் வாழ்க 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 இயேசுவே ஆமென். அப்படியே நின்றவாறு மாறி மாறி தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறதான சங்கீதங்களின் புஸ்தகம் 91. சங்கீதங்களின் புஸ்தகம் 91. அவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் நிலையை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரே அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேண்டுவதை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறந்தால் உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் கூறுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அக்கிரமத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 14 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாயை மூடாதே அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் தள்ளில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கையில் அருகில் ஏற்றுக்கொள்வார். சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் நடுசற்பத்தையும் மிதித்துப் போடுவாய். அவன் என்னிடத்தில் ஆணையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறுபடியாக அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை காணப்படுத்துவேன். 16வது பாடலில் நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அப்படியே நின்றவாறு பூர்வ காலத்தில் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு மோசையின் மூலமாக அருளிய 10 கற்பனைகளை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். கர்த்தர் நானே, என்னை விட்டு உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ வழங்காதிருப்பாயாக.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கன பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறர் பொருளை செய்யாதிருப்பாயாக. இயேசு பெருமான் உபதேசித்து சொன்ன அன்பின் கட்டளையை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். கட்டளையில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீங்கள் ஒருவரில் அன்பு கூறுதல், நான் உங்கள் அன்பு கூறுவது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அப்படியே நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பாடல் வழியாக அறிக்கை செய்வோம். இப்போது யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்ததான நாட்களில் எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமென்று தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் ஜெப நிலைமையில் அறிக்கை செய்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. ஒரு சித்தம் பரமத்திலே செய்திருக்கிறது போல பூமியில் செய்திருக்கப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் தாரும். கணக்கு மன்னிக்கிறது போல கணங்களை மன்னியும். எங்களுக்கு சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கு ரசிக்கிறோம். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கும் இல்லையாமே. உட்காருங்கள். மறுபடியுமாக நம் யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல் 298 பாடுவோம். இயேசு எங்கள் மேய்ப்பர். ஞான பாடல் 298. இயேசு எங்கள் மேய்ப்பர். இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார், மார்பு சீதனைத்து பயம் நீக்குவார். துன்பம் நேரிட்டாலும் இன்பமாயினும் இயேசுவின் பின் செல்வோம் பலன் யாவரும். நல்ல மேய்ப்பர் சத்தம் நன்றாய் அறிவோம். காது இன்பமாக கேட்டு கணிப்போம். கண்டிப்பாலும் நேசர் ஆட்சி தேற்றுவார். நாங்கள் பின்னே செல்ல வழி காட்டுவார். ஆட்ட
இரத்தம் சிந்தினார், அதில் மூழ்கினோரை சுத்தமாக்குவார். சாவின் பள்ளத்தாக்கில் அஞ்சவே மாட்டோம், பாதாளத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுவோம். உட்காருவோம். நாளின் செய்திக்குரிய முதலாம் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16 1 முதல் 13 வரை. 1 சாமுவேல் 16 1 முதல் 13 வரை. 1 சாமுவேல் 16 1 முதல் 13. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருந்தபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எங்களை மட்டும் துப்பிக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசானிடத்துக்கு உன்னை அனுப்பினேன். அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாவை பலியிலிருந்து அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவித்தேன். நான் உனக்கு சொல்லியிருக்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்தார். பெத்லெகேமுக்கு போனார். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிகளோடு அவருக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். அதற்கு அவன் சமாதானம், கர்த்தருக்கு பலியிட வந்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களுக்கு பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் அப்போது அவன் எலியாவை பார்த்தவுடன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவான், இவன் தனக்காக என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் அவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசா அபிகாயிலை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். ஈசாய் சாமுவேலையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். அப்படி ஈசாய் தன் குமாரனில் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, பின்பு சாமுவேல் ஈசாவை பார்த்து, கர்த்தர் இவர்களின் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். இதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாவை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைத்தி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் கண்டிருக்க மாட்டேன் என்றார். ஆள் அனுப்பி அவனை அழைத்தான். அவன் சிவந்த மேன்மையும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். நான் அப்பொழுது, கர்த்தர், இவன் நீர் விழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது தைலத்தை கொண்டு அவனை அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாளில் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டாராமே. தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி எபேசியர் 6 1 முதல் 6 வரை. எபேசியர் 6 1 முதல் 6 வரை. வாசிமடியாக தெரிந்து கொண்ட 2ஆம் வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 6 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 6 வரை. பிள்ளைகளை, நீங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனோபூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்.